இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற ஜோலியே வேண்டாப்பா. என்னடா நீயா சலிச்சுக்கிற? பின் என்ன சித்தப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ளை பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. எட்டாத பழத்துக்கு ஏன்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த வா சித்தப்பா, இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ கடை என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டான்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்தப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்லன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீ எங்கேயும் போக வேணாம், உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா. கூப்பிடுறேன் பாரு. மாமா, மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டேன் மாப்பிள்ள. ஐயோ சித்தப்பா, இவளா உன் மனைவி? ஏண்டா அலற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க. இப்போ வீடு கடையில உங்க சித்தப்பாவை எனக்கு அடிச்சிட்டாரு. டபுள் ஹாப்பி. அதைய பாரு, மழையில் நனைஞ்ச குருவி மாதிரி. ஏடா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க, நியாயமாடா? வயசானாலும் அவர் வாழ்க்கையில சுத்தம் இருக்குது. என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு. கை நீட்டி பேசுறீ. ஏய் போஸ்ட், உன்னை விட இவருக்கு 10 வயசு கூடடா. அதனால என்ன? மறுபடியும் கை நீட்டி பேசுறேன். என் மாப்பிளைக்கு சொத்து சுகம் நிறைய இருக்குது. விட்டுட முடியுமா? மாமா, ஏமா முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்குல நின்னு என் மனசு தொலைக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத. நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கிடைக்க அனுப்பிச்சிடுறேன். ஏய் கிள சித்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு. இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த இளமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி 10வது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவ முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்குவத்திலே மாத்திருக்கான். ஏய் சித்தப்பா, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். போஸ்ட் இந்த வீட்டுக்கா? மிஸ் பானு, நம்ம 10 சாந்தி காலனி. அடுப்படு ஆச்சரியமா இருக்கு. எங்க இருந்து? இந்தியன் பேங்க் சாந்தோம் பிரான்ச். கனமா இருக்கு. என்ன பண்ணலாம்? பிரிக்கலாமா? பிரிக்கலாம். மேடம், எங்களுடைய வங்கியில் தங்களுடைய அக்கௌண்டை முடித்துக் கொண்டதால் தங்களுடைய பாஸ்புக்கை இத்துடன் அனுப்பியுள்ளோம். பெற்றுக்கொள்ளம்பா. என்ன பாஸ்புக்? பானு பேர்ல அக்கௌண்டா? மிஸ் பானு பேர் கரெக்டா தானே இருக்கு? கோட் நம்பர் 123. என்ன எவ்வளவு அமௌண்ட் வச்சிருந்தான்னு பாப்போம். காட், போன மாசம் வரைக்கும் சேமிப்பு 3,09,635. எப்பா, இந்த வீடு சுத்துதா என் தலை சுத்துதா? இவ்வளவு பாம்புன்னு நினைச்சு தாண்டவும் முடியல, பழுகு நினைச்சு மிதிக்கவும் முடியல. ஹாய் செக்கி. ஹாய். நான் உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க நோன்னு சொல்லாம ஏத்துக்கணும். சாரி, நான் யார்கிட்டயும் பிரசன்டேஷன் வாங்கி பழக்கம் இல்ல. இத பாருங்க, இனிமே நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? நீங்க கொடுத்தா நான் வாங்கிக்கணும், நான் கொடுத்தா நீங்க வாங்கிக்கணும். இன்னில இருந்து we are 2 in 1. எனக்கு பிடிச்ச கலர்ல உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க. only a shirt? தங்க மோதிரமே வாங்கி உங்க விரலுக்கு போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா அதுக்கு வசதி இல்லையே. என் சக்திக்கு முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. ப்ளீஸ் வாங்கிக்கங்க. ஏன் பானு போய் சொல்ற? நீ விரும்பினா உன் வசதிக்கு எனக்கு ஒரு அம்பாசிடர் கார் வாங்கி பிரசன்ட் பண்ணலாமே. அம்பாசிடர் கார் என்ன? அதெல்லாம் சாதாரணம். ஃபாரின் காரே வாங்கி தந்திருப்பேன். அதுக்கு மனம் இருக்கு, ஆனா பணம் இல்லையே. ஏன் இல்ல? பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கல, அதை எடுக்க மனம் இல்லைன்னு சொல்லு. என்னது? பேங்க்ல நான் பணம் போட்டு வச்சிருக்கேனா? அதுவும் லட்சக்கணக்கில்? அருமையான கற்பனை. இந்த பாஸ்புக் உன் பேர்ல இருக்கு, இது கூட கற்பனையா? என் பேர்ல பாஸ்புக்கா? சாந்தோம் பிரான்ச் இந்தியன் பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கே, உன் பாஸ்புக் நீயே பாரு.
ஏன் விலாசத்துல எனக்கு தெரியாம இவ்வளவு பணத்தை யார் போட்டு வச்சிருக்காங்க? யாரா? நீதான். சக்கரவர்த்தி, நல்ல வேளை நீ வீட்டுல இல்லாதப்ப இந்த லெட்டர் வந்தது. இல்லன்னா இதையும் நீ மறைச்சு வச்சிருப்பல. இது அபாண்டமான போய். உனக்குன்னு ஒரு பைசா கூட பேங்க்ல சேமிச்சு வைக்க முடியலன்னு நேத்து என்கிட்ட சொன்னியே, அதுதான் பட்டமான போய். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? இந்த மாதிரி ரெட்ட வாழ்க்கை இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடுன்னு நினைக்கிறேன். கோவில்ல பொய் சத்தியம் வேற பண்ண, அதையும் நான் நம்பின பாரு. ஸ்டாப் இட். என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஆண்களுக்கு உள்ள அவசர புத்தியில என் மேல குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே போறீங்களே, இது கடவுளுக்கே பொறுக்காது. கையும் களவுமா பிடிபட்ட பிறகு இன்னும் என்ன விசாரிக்கணுங்கிற? யார விசாரிக்கணுங்கிற? உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். உங்க மேல சத்தியமா சொல்றேன், இது என் பாஸ்புக் இல்ல, எனக்கு எந்த பேங்க்லயும் சேமிப்பு இல்ல. இருக்குன்னு நிரூபிச்சுட்டா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீ செஞ்ச கொலைக்கு ஏற்கனவே உனக்கு தண்டனை காத்துட்டு இருக்கு. இதுல நான் வேற உனக்கு தண்டனை கொடுக்கணுமா? என் கூட வா, உன் பகல் வேஷத்தை கலைக்கிறேன். மிஸ் பானு என் சாந்தி காலனி எங்க கஸ்டமர் தான். அந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா? எஸ், 10 நாளைக்கு முன்னால இங்க வந்திருந்தாங்க, என்ன சந்திச்சாங்க. கூடிய சீக்கிரம் வெளிநாட்டுல செட்டில் ஆக போறதாகவும் பேங்க் அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணி பாஸ்புக் அனுப்பி வைக்க முடியும் கேட்டுக்கிட்டாங்க. அந்த பொண்ணை நீங்க அடையாளம் கட்ட முடியுமா? பை ஆல் மீன்ஸ். பானு, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இதுவரைக்கும் இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே. சார், எங்க பேங்க்ல பானுங்கிற பேர்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறது இந்த பொண்ணு இல்ல சார், அது வேறொரு பொண்ணு. மிஸ்டர் சக்கரவர்த்தி, தீர விசாரிக்காம என் மனசு நோக்கடிச்சிட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? பானு, நாம் என்ன? குட் பை. பானு. சார், பானுங்கிற பேர்ல ஆள்மாறாட்ட பண்ண பொண்ணு எப்படி இருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா? அவளும் உங்க கூட வந்த பொண்ணு மாதிரியே உயரமா தான் இருப்பா. உடலமைப்புல கூட அந்த பொண்ணும் இந்த பொண்ணு மாதிரியே தான் இருப்பா. அந்த பொண்ணை உங்க பேங்க்குக்கு அறிமுகப்படுத்தி வச்ச ஆள் யாரு? அவரோட பேரு விலாசம் உங்களால தர முடியுமா? எஸ், தரேனே. கே கட்டாரி, ஹோட்டல் ஹாலிவுட், பெரம்பூர், மெட்ராஸ் பார்ட்டி. பானு, ஆத்திரக்காரனுக்கும் புத்தி மட்டும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த பழமொழி எனக்கு தான் பொருந்தும். தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க. ஓ, குட் மார்னிங் பேங்க் தம்பி. குட் மார்னிங். இந்தியா டுடே எப்படி இருக்கு? ஸ்டெடியாவே இல்ல. எங்க வீட்டு போன் அவுட்டா பாடுறேன், ஒரு சின்ன போன் பண்ணிக்கலாம்னு வந்தேன். ஆமா, பானு வீட்டுல இல்ல? இல்லையே, அவங்க காலைல 6 மணிக்கு வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, கவரேஜுக்கு போயிருப்பாங்க. கவரேஜ்? இப்பெல்லாம் அவங்க மாடலிங் போறது இல்லையே. நான் சொல்றது வேற கவரேஜ், புரியுதா? புரியலையே. இந்தியா டுடேல பொண்ணுங்க நினைச்சா சுலபமா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. இருக்கலாம். பானு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். மாடலிங் சான்ஸ் போனதுக்கு அப்புறம் பானுவுக்கு வருமானமே அந்த கவரேஜில் தான். நீங்க வேணா செக்அப் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனா லேட் நைட் தான் வீடு திரும்புவான். அப்படியா? இத்தனை நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஏன் நெய்க்கு அலையறீங்க? சார், நான் இப்ப நெய் கலைஞ்சேன். அப்ப வெண்ணெய்க்கு அலையறீங்களா? வெண்ணையும் இல்ல, தொன்னையும் இல்ல. தயவு செஞ்சு போனை பண்ணிட்டு இடத்த காலி பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தியா டுடேல உங்க போனாவது ஒர்க் பண்ணு பாப்போம். இதான் நான் பெத்த பொண்ணு. உன் பொண்ணா? நம்பவே முடியலையே. உன் பேர் என்னம்மா? உஜாலா. உஜாலா? சொட்டு நீளம். இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. உங்க அண்ணன் மகன் சின்ன பாக்கிதானே, அவன் இவனை தோட்டுட்டான். என் சித்தப்பனுக்கு நான் தான் ஒரே வாரிசு. இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லி என் பொண்ணை உசுப்பி விட்டுட்டான். என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு. சரி, வீடு இருக்கு கடை இருக்குன்னு நானும் தலையாட்டிட்டேன். அப்புறம் கல்யாணம்னு சொன்னாரு. சரி, வீடு கீது கடை கீதுன்னு இது தலையாட்டிக்குது. வீட்டையும் கடையும் காட்டி இன்னும் என்னென்ன இளவெல்லாம் செஞ்சாயா? இவளை ஓட்டுல இட்டுக்கு போயிருக்கான். டிஃபன் சாப்பிடவா? இல்லைங்க, உஜாலாவின் உணர்ச்சிகளை உசுப்பி விடுறதுக்கு. வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான். ஆமாங்க, என் பொண்ணு கற்பல உங்க பையன் சாப்பா குத்துறதுக்கு முந்தைய நல்ல காலங்க போலீஸ் ரெய்டு வந்து இவங்க 2 பேரையும் அள்ளி போட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க. என் மானம் மறுவாதை எல்லாம் போச்சுங்க. அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற. இன்னும் எண்ணி 8 நாளைக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல அவளை கோர்ட்டுக்கு இழுத்துவேன்.
அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத. இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன். கையை நீடுங்க. முன்பின் அறிமுகமில்லாத நீ எப்பவும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எனக்கு இவ்வளவு சேவை செய்யற. உன்னை எப்படி தேங்க் பண்றதுன்னு எனக்கு தெரியல. God bless you my child. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூமா. பானு, சக்கரவர்த்தி, இந்த நேரத்துல இங்க வந்து யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க? உனக்காகத்தான். எனக்காகவா? அப்படின்னா காலையிலேயே நீங்க என்ன பின்தொடர்ந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. எதுக்காக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? குனிஞ்சு நிமிர முடியாத வேலைன்னு சொன்னியே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். ஓ, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உன்னத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. எதுக்காக இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யற? பேப்பர்ல விளம்பரம் பார்த்து நானா தான் இந்த வேலையை தேடிக்கிட்டேன். வாரத்துல ஒரு நாள் அந்த அம்மாவோட துணிமணிகளை துவைச்சு போட்டு குளிப்பாட்டி விட்டு மாதா கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். மத்தபடி சில்லறை வேலைகளை பார்த்து கொடுத்துட்டு ராத்திரி 9 மணிக்கு தான் வீடு திரும்புவேன். பார்ட் டைம் ஜாப். மாதா 1000 ரூபாய் சம்பளம். இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எங்க அண்ணன் பூபதி உயிரோட இருக்கும்போது அவன் கொடுத்த தொல்லைகளுக்கு அளவே இல்லை. அவன் செத்த பிறகும் என்னை சாகாம சாகடிச்சிட்டான். நான் செஞ்சுட்டு இருந்த மாடலிங் தொழிலும் போச்சு. கை நிறைய எவ்வளவோ சம்பாதிச்சேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்குன்னு பேங்க்ல ஒரு பைசா கூட போட்டு வைக்க சந்தர்ப்பமே கிடைக்கல. ஏன் அப்படி? எங்க அண்ணன் எனக்கு விட்டுட்டு போற சொத்து 4 பக்கமும் கடன். அந்த கடனை எந்த ஜென்மத்துல எப்படி தீர்க்க போறேன்னு எனக்கே தெரியல. சுத்தி இருக்கிற உலகம் என்ன தீண்டு தகாத மாதிரி பாக்குது. என்னால வாழவும் முடியல, சாகவும் வழி தெரியல. இப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. பானு, வாழ்க்கைன்னா மேடு பள்ளங்கள் வரத்தான் செய்யும். அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். இந்த உலகம் என்ன கொலைக்காரின்னு சொல்லுது. அந்த மனவேதனைதான் என்னால தாய்க்க முடியல. வெளிவட்டாரத்துல உன்னை பத்தி இப்படி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு இருக்கிறது என்னமோ உண்மைதான். இந்த களங்கத்தை போக்குறதுக்கு உனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்ய நான் தயாரா இருக்கேன். நீ உண்மையிலேயே நிரபராதின்னா முதல்ல நீ என்ன நம்ப வைக்கணும். நான் நிரபராதி. உங்களை எப்படி நான் நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பானு, தெய்வத்துக்கு முன்னாடி நீ கற்பூரத்தை ஏத்தி பூபதி நீ கொலை பண்ணலன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கூட. நான் நம்புறேன். பானு, விநாயகருக்கு முன்னால சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் பூபதியை கொலை பண்ணல. பானு, உனக்கு அக்னி பரீட்சை வச்சு உன் உள்ளங்கையில மட்டும் இல்ல, உன் உள்ளத்திலும் தீக்காயங்கள் ஏற்படுத்திட்டேன். உங்களை மாதிரி ஒரு நல்ல இதயத்தை என்னால நம்ப வைக்க முடிச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பானு, நீ எவ்வளவு சொன்னாலும் என் மனசு கேட்கல. ஒரு உண்மையை வரவழைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை நான் கொடுத்துட்டேன். இந்த வழக்கை பொறுத்தவரை தண்டனை கொடுத்து வந்த அபராத தொகையும் கட்டணும். கையை நீட்டு தரேன். அப்படியா? எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லுங்க, கையை நீட்டுறேன். நீ எவ்வளவு கேட்டாலும் தரேன்.
கை நீட்டு. அண்ணா, உங்க அரவணைப்புல எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. இருந்துக்கிறது என் வாழ்க்கையில நமக்குள்ள ஏற்பட்ட இந்த உறவு தீபகற்பமா பிரகாசிக்குது. இந்த அபரை நிதியத்துல நீங்க ஏத்தி வச்ச தீபம் என்றும் நிரந்தரமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அணைச்சிட மாட்டீங்களே? நிச்சயமா அந்த தீபத்தை அணைக்க மாட்டேன். இந்த தீபத்தை அணைக்காம விட மாட்டேன். பானு, பாபன், என்ன சார் 2 மணிக்கு வந்துட்டீங்க? 6 மணிக்கு தான் பார் ஓபன் பண்ணுவோம். நான் குடிக்க வரல, சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன இன்ஃபர்மேஷன் சார்? கட்டாரியும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் பூபதியும் நெருங்கிய நண்பர்களா? 2 பேரும் ஒரே கோஷ்டியை சேர்ந்தவங்க. கோஷ்டியா? ஆமா, கள்ளக்கடத்தல் கோஷ்டி. அவங்க 2 பேருக்குள்ள தொழில ஏற்கனவே முன்விரோதம் உண்டா? தொழில 2 பேரும் ஒத்துமையா தான் இருந்தாங்க. ஆனா ஒரு பொண்ணு விஷயத்துல 2 பேரும் மோதிக்கிட்டாங்க. எந்த பொண்ணுக்காக அவங்க அப்படி அடிச்சுக்கிட்டாங்க? மதுபாலான ஒரு கேபரே டான்சர். பூபதிக்கு பல வருஷமா பழக்கம். கட்டாரிக்கு ரொம்ப நாளாவே அவன் மேல ஒரு கண்ணு. ஒரு நாள் ராத்திரி, இந்த வருஷம் என் காதலி மதுபாலா பிறந்த நாள புதுமையான முறையில கொண்டாட போறேன். ஏமச்சி, பூபதி ஏதோ புதுமையா கொண்டாட போறானாம. எப்படி புரியலையா மச்சி? நம்ம பூபதி நம்ம மதுபாலாவை நமக்கு முன்னாடி பிறந்த மேரியே ஆட சொல்ல போறான். அப்படிதானே மச்சி? வெறும் ஆட்டத்தை மட்டும் பார்த்து என்னடா பிரயோஜனம்? அடுத்த ஐட்டமும் கிடைக்குமான்னு கேளுங்கடா. மச்சி, அவசரப்படாதடா. பூபதி நம்ம கூட்டாளி. எங்க போனாலும் ஒன்னாவே போறோம், ஒன்னாவே வரோம். கிடைக்கிறதையும் சரிசமமா பகிர்ந்துக்கிறோம். அது மாதிரி படுக்கையும் பகிர்ந்துகிட்டா போச்சு. அதுக்கு பூபதி சம்மதிக்கணுமே. நாம கூப்பிட்டா மதுபால மாட்டேன்னா சொல்ல போற. கமாண்டாலி, உன்னோட பிறந்த நாள எங்களோட கொண்டாடலாவா? கையை விடுறா ராஸ்கல். ஏய் கட்டாரி, மரியாதை அவன் மேல கையிடுறா. முடியாது. இவ்வளவு உனக்கு என்ன பட்டா போட்டா கொடுத்துருக்கு? புறம்போக்கு நிலத்துல நாங்களும் கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிறோம். சம்பவம் நடந்த ஒரு வாரத்திலேயே பூபதி செத்துட்டான். அவன் காதலி மதுபாலாவும் மாயமா மறைஞ்சிட்டான். நான் வரேன் சார். கொஞ்சம் நில்லுப்பா. இந்த ஹோட்டல் டெலிபோன் நம்பர் என்ன? 616161. நான் கட்டாரியோட ஃப்ரெண்ட் பேசுறேன். அவர் இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க. ஹலோ, கட்டாரி ஹியர். நான் மச்சி பேசுறேன்டா. மச்சியா? யாரா நீ? பானு உன்னோட தங்கச்சி. நான் அவ காதலன். அப்ப நான் உனக்கு மச்சி தானே? நீயா? என்ன விஷயம்? உயிர் முக்கியமா காதலி முக்கியமான்னு யோசிச்சு பார்த்தேன். உயிர் தான் முக்கியங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். புத்திசாலித்தனமான முடிவு. பூபதி பணத்தை எங்க புதைச்சு வச்சிருக்க? தண்டையார்பேட் சுடுகாட்டுல. உடனே பரப்பிட்டு வாங்க. புதைச்சிருக்கிற இடத்த காட்டுறேன். ஏன் மச்சி ஒண்டியா தோண்டிட்டு இருக்க? நீ விலகு. கம்முட்டி என் கையில கொடு. 2 நிமிஷத்துல பாடியை வெளியே கொண்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விடிய விடிய தோண்டாலும் பாடி கிடைக்காது. ஏன் கிடைக்காது? இடம் மாறி போச்சு. என்ன சொல்ற? அன்னைக்கு ராத்திரி யாரும் பார்த்துடக் கூடாதுங்கிற பதட்டத்துல படுத்துக்கிட்டே குழி தோண்டனா எந்த திசையில புதைச்சேன்னு தெரியல. இப்போவாது பதட்டப்படாம நல்ல ஞாபகப்படுத்தி பாரு. இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த இடத்துல தான் புதைச்சேன். எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? எலும்பு துண்டு கிடக்குதே. அட பாவி, சுடுகாட்டுல எலும்பு துண்டு கிடக்காம இரும்பு துண்டா கிடக்கும். இது ஒரு அடையாளமா? இருட்டு நேரத்துல என்னடா ஜோக் அடிச்சுக்கிட்டு? வெட்டுங்கடா 6 நாள். வெட்டுங்க பா, வெட்டுங்க. சீக்கிரம் இழுத்துட்டு வாயா. புணத்தை குழியில கடாசிட்டு நான் வண்ணாரப்பேட்டைக்கு போனோம். ஏன்னா அங்க ஒரு கிழவி புணத்தை எருவராட்டி போட்டு மூடி வச்சுட்டு வந்திருக்கேன். நான் போய் தான் எரிக்கணும். இல்லன்னா அந்த கிழவி எழுந்திருச்சு ஓடிடுவா. அவ சுடுகாட்டுக்கு வர்றது இது 3ஆவது தடவை. இழுத்துட்டு வாயா. வஜர, இனிமே தொண்டா போனா வராது, பெட்ரோல் தான் வரும். இவன் நம்மள டபாய்க்கிறான்னு நினைக்கிறேன். நான் உங்களை காடு மாத்திரன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? டேய், உனக்கு கடைசி சந்தர்ப்பம் தரும். உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கா பணத்தை காட்டிட்டு திரும்பி பார்க்காம ஓடு. நான் உனக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம் தரேன். பூபதியை நீ தான் சுட்டு கொண்டு இருக்க. அவனை புதைச்சு வச்சிருக்கிற இடத்த சொல்லு.
பூபதி என் கூட்டாளி, அவனை நான் இது கொல்லணும்? அவன் காதலி மதுபாலாவை உன் மடியில போட்டுக்கிறதுக்கு தான். பாவம் பானு, அவளுக்கு அவன் அண்ணனுக்கு இருந்த குடும்ப சண்டையை பயன்படுத்தி நீ அவனை க்ளோஸ் பண்ணிட்ட. உன் காதலி உதவியோட அவனை எங்க கொண்டு போய் புதைச்சிட்ட. வெரி கிளவர். என்ன வாத்தியார விடுகதை போடுறான்? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அவசரப்படாதீங்கப்பா, அவன் போட்ட விடுகதைக்கு அவனையே பதில் சொல்ல வைக்கிறேன். டேய், கடப்பா. கூட பிறக்கலனா கூட நீ அவளுக்கு ஒரு அண்ணனா? என் கல்யாணம் நடக்கலனா கூட பரவாயில்ல, அண்ணனை பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாடா. அப்படியாப்பட்ட அந்த பொண்ணோட கல்யாணம் உன்னால நடக்கலனா 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ உருப்பட மாட்டே சொல்லிட்ட. டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? சாந்தியோட கல்யாணம் நிச்சயம் பண்ண தேதி அன்னைக்கு நடக்கும். நான் நடத்துவேன். நீயா? நான் தான்டா. அதனாலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த ராஜன் சொல்லட்டும், நான் போறேன். டேய், அவரா பணம் வாங்கினாரு? நான் தானடா. இந்த பாரு நாயுடு, சாந்தி என் கூட பிறக்காத தங்கச்சி தான். ஆனா என் கையிலே வளர்ந்த பொண்ணுடா. அவ கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. நீ ஊருக்கு போ, நான் வெள்ளிக்கிழமை பணத்தோட வந்து சேர்றேன். போ. தேவராமா, கடைசியா உன்னை நம்புறேன். இந்த தடவை ஏமாத்தின அத்தோட சரி. அதுக்கப்புறம் நீ எங்களை ஏமாத்தவே முடியாது. வர வெள்ளிக்கிழமை நீ எங்க வரல, நான் இங்க வருவேன். சும்மா வரமாட்டேன், 10-15 பேரோட வருவேன். 10-15 பேரோடயா? எதுக்கு? இவனை அடிக்கிறதுக்காகவோ கொல்றதுக்காகவோ இல்ல. தேவராமா, நீ பணத்தை கொடுக்கலனா கூட உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் கண்ணு முன்னாடியே தூக்குல தூக்குவேன். என் பணத்தை கொண்டு போறதுக்கு தான் அவங்கள கூட்டிக்கிட்டு வருவேன். நான் வரேன். சிவராமா, என்ன இதெல்லாம்? எனக்கு அந்த வேலை கிடைக்கும். பட்னி கடந்தாவது கிடைக்கிற சம்பளத்தை சேர்த்து வைக்கணும். நாயுடு கடன் அடைக்கணும். இப்படி எல்லாம் நினைச்சுதான் இந்த ஊருக்கு வந்தேன். அதெல்லாம் சரிப்பா. இவ்வளவு பணத்துக்கு நீ எங்க போவ? எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துவ? தெரியல நம்பினா, ஆனா என் மனசு சொல்லுது இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட தனியா பேசணும். வெளியே வரியா? எதுக்கு? எதுவா இருந்தாலும் இங்கே பேசலாமே. ப்ளீஸ், முக்கியமான விஷயம். 2 நிமிஷம் வா. என்ன என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க, உள்ள எனக்கு நிறைய வேலை இருக்கு. கீதா, அன்னைக்கு 50,000 ரூபாய் கொடுத்தா இந்த வேலையை எனக்கு விட்டு கொடுப்பேன்னு சொன்னேன்ல. ஆமா, பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் அப்படி சொல்லல. ஏதோ நீங்க கஷ்டப்படுறீங்களே நினைச்சு சொன்னேன். இதே வேலையை வேற யாருக்காவது விட்டு கொடுத்தா 75,000 ரூபாய் கிடைக்கும்னு சொன்னீங்க. அது நிஜம் தானே? நிஜம்தான். ஆனா நீங்க 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். 50,000? கீதா, 50 ரூபாய் கூட வக்கில்லாம அலைஞ்சிட்டு இருக்க வேணாம். இந்த வேலையில் நீ ஏறு, நான் இந்த பக்கம் வர மாட்டேன். நீ சொல்ற எத்தனை பேப்பர்ல வேணாலும் நான் கையெழுத்து போடுறேன். ஒரு 35,000 ரூபாய் பணம் கொடுக்க முடியுமா? என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் வாங்கின கடன் ஒண்ணு இருக்கு. அதை உடனடியா கொடுக்கலன்னா ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிடும். போய் கேட்க எனக்குன்னு யாரும் இல்ல. பிளீஸ், இல்லைன்னு சொல்லிடாதே. நல்ல யோசனை பண்ணி தான் பேசுறீங்களா? ஆமா, நல்ல யோசனை பண்ணி தான் பேசுறேன். கீதாவுக்கு இந்த பிசினஸ்ல எந்த விதமான நஷ்டமும் வராது, லாபமா தான் இருக்கும். சரி, சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம். ஓகே. வீடு எங்க இருக்குன்னு சொல்லலையே? மாரியம்மன் கோயில் பக்கத்து தெரு, அதுல 4வது வீடு. சரி. வாங்கம்மா வாங்க. ஏமா, இவ்வளவு பெரிய வீடு நமக்கு எதுக்குமா? வசதி வர வர இடிச்சிடுச்சா கட்ட முடியும்? இப்போ நல்லா கட்டிடுவோம். வாங்க சுத்தி பார்க்கலாம். இங்க வாப்பா. என்னங்க? என்ன? ஆமா, இந்த அம்மா நிஜமா ஏர் ஹோஸ்டஸ் தானே? யார் ஹோஸ்டஸ் இல்லன்னா இவ்வளவு பெரிய வீடு கட்ட முடியுமா? நீ ஒருத்தையா? யோ, இந்த வீடு யாரோட வீடு? இது சிங்கப்பூர்காரவங்க வீடு. இங்க நான் மேஸ்திரி. இது ஆபீஸ் ரூம். இங்க ஃபுல்லா மார்பிள் போட சொல்லியிருக்கேன். வாங்கம்மா. அது வந்து ஹால். அங்க அந்த மூலையில தான் டிவி, விசிஆர் டெக் எல்லாம். அப்புறம் இது டைனிங் ரூம். இங்க வந்து நான் ஹலோ.
ஹாய். இருந்தாலும் ஏர் ஹோஸ்டஸ் அம்மா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட மறைச்சீங்க? இப்படி ஒரு ஸ்வீட் அம்மா இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு பெரிய வீடு கட்டுறீங்க, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லிருக்கலாம்ல. அது வந்து நான் உள்ள வரேன் அம்மா, இந்த வரேன். ஏமா யாருமா அந்த தம்பி? அவர் வந்து அம்மா நான் சொல்றேன், ஊர்ல கால்கட்டா கெமிக்கல்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதுல நான் தான் ஜெனரல் மேனேஜர். இல்ல அப்படியா? கரெக்ட். ஆமா, உங்களுக்குள்ள எப்படி பழக்கம்? பழக்கம் இப்படி வாங்க, நான் சொல்றேன். அம்மா அந்த வேலையை வாங்கி கொடுத்ததே உங்க மகதான். அது மட்டும் இல்லாம இருந்தது, கடன் தொலையால் எப்போ தற்கொலை பண்ணிருப்பேன். அம்மா இந்த வேலைக்காக நான் இன்டர்வியூக்கு முதல்ல போறப்போதான் இவங்கள பிளேன்ல சந்திச்சேன். அம்மா நான் குள்ள போடல, உண்மையிலேயே சொல்றேன், இவங்கள மாதிரி ஒரு நல்ல ஏரோஸ்டஸ் நான் பார்த்ததே இல்லை. அப்பவே நினைச்சேன் இவங்கள பெத்தவங்க ஒரு புண்ணியவதியா தான் இருப்பாங்கன்னு. அம்மா உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கடவுள் புண்ணியத்துல நீ நல்லா இருக்கணும்பா. தேங்க்ஸ்மா. ஆமா, தம்பி எங்க தங்கி இருக்கு? அதுவும் உங்க பொண்ணோட புண்ணியத்துலதான். அவங்களே கேளுங்களேன் நான் எங்க தங்கி இருக்கேன்னு. ஏமா தம்பி எங்கம்மா தங்கி இருக்கு? அது வந்துமா அங்கதான், அங்க இருந்து நேர போய் அப்படி எல்லாம் ஒரே இடத்துலன்னு வச்சுங்களேன். ஒரே இடத்துலயா? அதான் இந்த சக்தி. அதான் ஏர்லைன்ஸ்மா, பிளேன்ல தான் தங்குறாரு. அதான் ஒரே இடத்துலன்னு சொல்றாரு. அவர் பிளேன்ல இருந்து இறங்க டைமே கிடைக்காதுமா, அவ்வளவு பிஸியானவர். அப்படியா? எல்லாம் கடவுளோட அனுகிரகமா. உங்க பொண்ணோட மனசு இருக்க ரொம்ப பெரிய மனசு. எனக்கு என்னன்னா உதவி பண்ணிருக்காங்க தெரியுமா? உப்பு இல்லாத சாப்பாடெல்லாம் போட்டிருக்காங்க. உப்பு இல்லாத சாப்பாடா? அதமா டயபெட்டிஸ், அவருக்கு சக்கரை வியாதி. ஐயோ பாவம், இந்த வயசுலயா? அதெல்லாம் பரவாயில்லம்மா. ஆமா மாஷா, இந்த வீட்டுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? 2-3 லட்சம் ரூபாய் செலவாயிருக்குமா? அது வந்து நான் இன்னும் கணக்கே பார்க்கல. எங்க அம்மாக்கா கட்டிட்டு இருக்கேன்ல. சரி நீங்க எங்க இருங்க, நாங்க வரோம். தம்பி நீங்களே சொல்லுங்க, இவ்வளவு பெரிய வீடு எங்களுக்கு தேவையா? கிராமத்துல இவ பிறந்த வீடு இருக்கு. அதுக்கு என்ன இப்போ அதையும் வாங்கிட்டா போச்சு. மாஷா, அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது அம்மாவுக்காக 500 ரூபாய் காணிக்க போடுறேன்னு சொன்னியே, நான் இப்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா குண்டியில போட்டுருவேன். என்ன 500 ரூபாய்? அதான் அந்த கீதா வெள்ள பேப்பர் நம்பின்னு. அதுவா? பாத்தியா தம்பி எவ்வளவு ஞாபகம் வச்சிட்டு இருக்கு. குடுமா, சாமி காரியமாச்சே. இந்தாங்க போயிட்டு வாங்க, அப்ப பாப்போம். அம்மா நான் போயிட்டு வரட்டுமா? உங்களை அடிக்கடி பாக்குறேன், பேச வேண்டியது நிறைய இருக்கு. மாஷா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போமா. தம்பி கூப்பிட்டு பாரு, போய் பேசிட்டு வா. இப்ப நான் உன்னை தோக்கடிச்சு காட்டட்டுமா? தோக்கடிக்கட்டுமான்னு கேக்குறேன். வேண்டாம். இப்போ நான் நினைச்சேன் உன் திமிரு அகங்காரம் எல்லாத்தையும் பீஸ் பீஸ் ஆக்கி உன் அம்மா கால்ல போட முடியும். அதை நான் ஏன் செய்யல தெரியுமா? எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிட்டு கண்ணீர் விடுற அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவை நினைச்சுதான் உன்னை நான் சும்மா விடுறேன். கொஞ்சம் நில்லு. அந்த புண்ணியவதி வயிற்றுலதான் நீ பிறந்திய. உன்னை பத்தி அம்மா தான் அடி அவங்க. பாப்பா, கீதா இருக்கா? சித்தி, யாரோ தேடி வந்திருக்காங்க. போயா போயா. ஐயோ வாங்க வாங்க. இவ்வளவு சீக்கிரம் நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க. போயா போயா போயா. வாங்க வாங்க. அம்மாவுக்கு சுயநினைவு கிடையாது. உள்ள வாங்க. அப்பா இருந்த ஷாக்ல அவங்க அப்படி ஆயிட்டாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்தோம். அப்புறம் அப்படியே இருந்துட்டோன்னு எல்லாரும் விட்டுட்டோம். எல்லாரும்னா நானும் தான். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, இப்படி எல்லாம் இருக்கும் நான் நினைக்கல. இன்னும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நேத்து வரைக்கும் பார்த்த கீதாவா இல்ல இன்னைக்கு பாக்குற இந்த கீதாவா? எது நிஜம்னு எனக்கு புரியல. இதுதான் நிஜம். நீங்க வெளியே வரும்போது பாத்தீங்களே ஒரு பைத்தியம், அது எங்க அம்மா. உள்ள சீக்கா கிடக்குறா எங்க அக்கா. அங்க விளையாடிட்டு இருக்காங்களே அது அவ பசங்க. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்களை எல்லாம் சுமக்க வேண்டிய பொறுப்பு
எனக்கு வந்துருச்சு. எல்லா பாரத்தையும் சுமக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா என்னால சுமக்க முடியாத வேதனை ஒண்ணு இருக்கு. பாக்குறீங்களா? பாலு, பாலு, என்னக்கா ஏன் கூப்பிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, இன்னொருத்தர் பார்க்க வந்திருக்காரு. என்ன பார்க்கவா? யாரு? இவர்தான். உனக்கு தெரியுதா? ஏதோ ஒரு நிழல் ஆடுற மாதிரி தெரியுது. இவர்தான் சிவராமகிருஷ்ணன். நமக்கு அவர் என்ன வேணும்? அண்ணன் தான். அப்பா கூட வேலை பார்த்தவரோட மகன். நீ உள்ள போப்பா. அண்ணே, நான் வரேன். சரிப்பா. இந்த வருஷம் ஸ்கூல் ஃபைனல்ல டிஸ்டிங்ஷன்ல வந்தான் பாலு. அவனுக்கு இன்னும் படிக்கணும்னு தான் ஆசை. ஒரு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் அவன் பார்வை மங்கலாயிடுச்சுன்னு சொன்னான். இப்ப ஒரு வாரமா சுத்தமா பார்வையில்லாம ஆயிடுச்சு. இப்படி வர்றதுக்கு என்ன காரணம்? விதி, வேற என்ன சொல்ல முடியும்? எனக்கு துணையா ஆம்பளை இருக்கானேன்னு ரொம்ப தைரியமா இருந்தேன். இவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி அப்படியாவது என் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரலான்னு இருந்தேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் பாலுவை படிக்க வச்சிருப்பேன். ஆனா இப்போ டாக்டர் கிட்ட காட்டலையா? காட்டினேன். உடனடியா ஆபரேஷன் பண்ணா அவனுக்கு பார்வை கிடைச்சிடும். லேட்டானா என் தம்பி காலம் பூராவும் இருட்டில இருக்க வேண்டியதுதான். ஏன் அந்த ஆபரேஷனை சீக்கிரம் பண்ண முடியாது? பண்ணணும். ஆனா அந்த செலவு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. என் தம்பியோட பார்வைக்கு விலை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 50,000 ரூபாய். தர்றீங்களா? நிஜமாவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை நான் ஏமாத்தி வாங்கினதே இந்த பணத்துக்காகத்தான். நீங்க பெரிய இடத்து பையன், கேக்குற பணத்தை கொடுத்து எப்படி என்கிட்ட இருந்த இந்த வேலையை வாங்கிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா கடனை திருப்பி கொடுக்க முடியாம நீங்க ஊரை விட்டு ஓடி வந்தவருன்னு தெரிஞ்சதும் நிஜமாவே சொல்றேன், எனக்குள்ள நான் சிரிச்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? இது என்ன துரத்தி துரத்தி தோக்கடிக்குதே, அத நினைச்சுதான். உங்களுக்கு தேவை 35,000 ரூபாய். சத்தியமா சொல்றேன், 35 ரூபாய் கூட என்கிட்ட கிடையாது. இதெல்லாம் ஆபீஸ்ல வச்சு எப்படி சொல்றதுன்னு தெரியாமதான் உங்களை நான் வீட்டுக்கு வர சொன்னேன். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க. இப்ப என்னால செய்ய முடிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை உங்களுக்கே இருக்கட்டும். என்ன மன்னிச்சிடுங்க. இந்தாங்க. என்னது? என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். இந்த வேலையை வேற யாருக்காவது விட்டு கொடுத்து உங்க காரியத்தை சாதிச்சுக்கோங்க. இத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன நீ அண்ணன் சொன்ன. அந்த ஒரு வார்த்தை போதும். இப்ப நீயும் எனக்கு ஒரு தங்கச்சி தான். இதுக்கு மேலே உன்னை இந்த வேலையில இருந்து தள்ளனா கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். சின்ன பொண்ணு நீ. விதியோட தனியா நின்று போராட வேண்டியது இருக்கேன்னு பயப்படாத. அண்ணன் ஒருத்தன் பக்கம் பலமா இருக்கான். நான் தான். அழாது. உனக்கு வேண்டியது 50,000 ரூபாய், எனக்கு வேண்டியது 35,000 ரூபாய். கை நீட்டு. இப்ப என்கிட்ட இருக்கிறது 500 ரூபாய். இதை வச்சு ஐயோ, இது உன் பணம் தான். அந்த திருடிட்டு கொடுத்தியே, அது எப்படியோ அந்த அண்ணன் கையில வந்து சேர்ந்துருச்சு. வச்சுக்க. தைரியமா இரு. வரட்டுமா? அண்ணே, அந்த நாயுடுவோட தங்கச்சி கல்யாணம். அதுவா? கடவுள் தான் வழி காட்டணும். கானகத்தே நின்றுலாவுனற்காரிகையே நம்பின. ஹலோ. என்னடா வர வர மரியாதை குறையுது? ஹலோ நம்பியா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன சந்தோஷம்? என் அன்பு தங்கச்சி சாந்தியோட கல்யாணம் இருக்கு. புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. அதுதான் தண்ணி போட்டு வந்திருக்கிறியா? சொல்லு சொல்லு. அந்த கல்யாணம் சொல்லு சீக்கிரம். நடக்காது. உனக்கு பணம் கிடைக்கலையா? அந்த பொண்ணு என்ன சொன்னா? நான் அவகிட்ட எதிர்பார்த்து போனது பணம்.
ஆனா அவகிட்ட இருந்தது துக்கம் ஒண்ணுதான். அதுல கொஞ்சத்தை என் நெஞ்சில சுமந்துட்டு வந்துட்டேன். இங்க இருக்கிறது பத்தாதுன்னு அவ வேற கொடுத்து விட்டாளா? அல்ல சிவா, கால ஹார்மோனியத்துல வருத கீன்னு ஒரு சத்தம், அதுலயும் இருக்குது துக்கம். 4 சக்கரமே இல்லாம கட்ட மேல நிக்குத பஸ், அதுல இருக்குது மூட்டை மூட்டையா துக்கம். இது போதாதா? நீ சொன்னதை கேட்டு என் வயிறெல்லாம் எரியுது. அந்த ட்ரிப்ளெக்ஸ உடைச்சு என் வாயில ஊத்து, குளிரட்டும். தம்பி, என்னடா தம்பிய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? இன்னைக்கு நைட்டு பூரா தண்ணியிலே தவம் கிடக்க போறேன். எதுக்கு? கடவுளை வர சொல்லி அவர்கிட்ட வரம் கேட்க போறேன். வரையா கேக்குற? பணம் கேளு. பணம் காய்ச்சி தொங்குற மரம் வேணுங்கிற வரம். இத பாரு, இது வரைக்கும் என் வயிறு தான் எரிஞ்சது, இப்ப நெஞ்சு சேர்ந்து எரியுது. இன்னொரு கிளாஸ் விடு விடு, அதை அனுப்பா. பணம் வேணும். என் தங்கச்சி சாந்தியோட கல்யாணத்துக்கு வேணும் பணம். என் இன்னொரு தங்கச்சி கீதாவோட தம்பி கண்ண ஆபரேஷனுக்கு வேணும் பணம். நம்பினா நாடக கம்பெனி திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு வேணும் பணம். அதுக்கு ஏர் ஹோஸ்டஸ் மாஷா, உனக்கும் தேவைப்படுமே பணம். தக்குடி. எனக்கு வேணாம். நீ குடிக்கணும், இல்லன்னா குடிக்க வைப்ப. ஏய் சிவா, நீ போதையில அவளை யாரோன்னு நினைச்சு பேசுற. அவ நம்ம மாஷாதான். தெரியும் நம்பின. உலகத்துல இருக்கிற அத்தனை கெட்ட பழக்கமும் இவகிட்ட இருக்கு. அப்புறம் இதை மாத்திரம் ஏன் வேண்டாங்கிற? குடிக்க போறியா இல்லையா? வேண்டான்னு சொல்றேன்ல. நான் குடிக்க சொல்றேன்ல. நான் குடிக்க மாட்டேன். நீ குடிக்கலன்னா உன்னை கொன்னுடுவேன். கொல்லுவியா? ஆமா, கொல்லுவேன். கொல்லு. கொல்லுன்னு சொல்றேன்ல. இவர் ஏமாத்துக்காரி. அசந்தா நம்மளை ஏமாத்திட்டு ஓடிடுவா. அண்ணே, சொந்த தாயை நீங்க ஏமாத்தீங்களா இல்ல நான் தான் ஏமாத்தோம்னா? பெத்த தாயை ஈவேற கல்லாம ஏமாத்திட்டு இருக்காத. எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. அவங்க அம்மா தானா இல்ல யாரையாவது ஏமாத்துறதுக்காக வாடகை கொடுத்து அழைச்சிட்டு? என் அம்மா பத்தி எதுவும் சொல்லாத. நீ சொன்னது அத்தனையும் நிஜம்தான். நான் ஏமாத்துக்காரிதான். உங்களை எந்த நிமிஷத்துல நான் ஏமாத்துவேன். ஏமாத்திட்டு தான் இருப்பேன். நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறது பணத்துக்காதான். அதுக்காக இந்த உலகத்தை ஏமாத்த வேண்டியதால நான் ஏமாத்துவேன். அதுக்கு நீங்க யாரு? உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு கொல்ல முடியாது, காப்பாற்ற முடியாது. சிவா, ஒரு உண்மையை மட்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு நீ பார்த்தே, அவங்க அம்மா தான் 10 மாசம் என்ன சுமந்து பெத்த அதிர்ஷ்டம் கேட்ட அம்மா. ஆஷா, அவங்க உண்மையிலே உன் அம்மானா? ஐம் சாரி, ரியலி சாரி. என்ன மன்னிச்சிரு. என்னண்ணே? ஏய் சிவா, இந்த மாஷா இப்ப செஞ்சதெல்லாம் நடிப்புடோ. எதை வச்சு சொல்றீங்க? என்ன பார்த்து கண்ணடிச்சிட்டு போறான். ஐயோ நம்பினா, அவளை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அவ என்ன சொல்றா என்ன பேசுறான்னு எனக்கு புரியவே இல்ல. இத அடிச்சா புரிஞ்சிடும். சரி வாங்க, நைட் எல்லாம் அடிப்போம். எக்ஸ்ட்ரா 2 வாங்கு. ஹலோ, My name is Ram. Pakkiram. என்னது ராமாவா? Pakkiram speaking. ஓகே ஓகே. பக்கத்துல வா. ஹலோ பக்கீராம். Speaking. ஸ்பீக்கிங். என்ன விளையாடுறியா? யோ, இந்த நேரத்துல யாரையா விளையாடுவா? தூங்கிட்டு இருக்கையா? மிஸ்டர் சத்யநாதன், இறந்து போன உன் மனைவி பத்திரமா பாத்துக்கன்னு உங்ககிட்ட ஒப்படைச்ச அந்த வைரம்
அதான் உன் மக சுந்தரி இப்ப என் கஸ்டடியில இருக்கா. குட், வெரி குட். குட்டா? என்னடா மறுபடியும் விளையாடுறியா? அடச்சி, போனை வச்சுட்டு போய் படுறா. நைட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டு மூதேவி. தூக்கம் கெட்டுது. நம்பினா சுச்சா போயிட்டு வந்துடுறேன். யாரோ பக்கிராமா என்னமோ வைரமா ஒரு வரம் புரியல.